After these changes, the visitors decline. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு மினி டூர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இதமாக இருக்கிறதுக்காக மலைகளின் அரசி ஊட்டிக்கு தாங்க போகிறோம். இது எங்களுக்கு ரொம்ப நாள் பிளானு, இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாடு டூரிசம் வழியாக தான் நம்ம கிளம்புறோம். இதுக்கு எப்படி புக் பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 ஆகுது. ஷார்ப்பாக 7:30க்கு சென்னை ட்ரிப்ளிகனில் அவங்க மெயின் ஆஃபீஸ் இருக்குது, தமிழ்நாடு டூரிசம். அங்கேருந்து பஸ் எடுத்துடுறாங்க. கைடு இப்போ கொடுக்குற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஊட்டியில் ஃபுல்லாக என்னென்ன பிளேசஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு, தமிழ்நாடு டூரிசம் எப்படிலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான கம்ப்ளீட்டான விஷயங்கள் ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இது வீடியோவோட எண்டில் நீங்களே ஊட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கிளம்புனது ஃப்ரைடே அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைசா கொடுத்து தான் நம்ம நைட்டு சாப்பிட்டுக்கணும். அதுக்கு வந்து ஆரிய பவன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ மார்னிங் 7 o'clock நம்ம மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து சரியாக 2 hours ஆகுது ஊட்டிக்கு போகிறதுக்கு. நடுவுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் டெண்டர்லாம் வரும், பார்க்கலாம். பாருங்கள், ஊட்டியில் சன் தெரியுது. ஊட்டியில் சன் தெரியுறதே அதிசயம்தான். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அந்த 2 hours ட்ராவலுமே கொண்டை வளைவு அது இதுன்னு செம்மையாக சுற்றி கூட்டிகிட்டு போனாங்க. மார்னிங் அந்த லைட்டாக இருக்கிற குளிரோட இந்த நேச்சர் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே சூப்பர் ஃபீலாக இருந்தது. இங்கே நைட்டு நம்ம ஆரியபவனில் சாப்பிட்டதுக்கும் மார்னிங் மேட்டுப்பாளையம் வர்றதுக்கு நடுவில் வந்து உளுந்தூர்பேட்டைங்கிற ஒரு ஸ்டாப்பில் நிறுத்துகிறாங்க. அங்கேயுமே நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு காஃபி டீ ஏதாவது குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். இங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலரில் ஒரு ஃப்ளவர் இருந்தது, சூப்பராக இருந்தது. பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வந்தோன்னே தேயிலை வாசம்லாம் செம்மையாக இருக்குது. அப்படியே மலைக்கு கீழேலாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வீடெல்லாம் தெரியுதுன்னு. இப்போ நம்ம ஹோட்டல் சேரிங் கிராஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, கார்டன் ரோடுங்கிற ஏரியாவில். இங்கே தான் வந்து நம்மளை ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. தமிழ்நாடு டூரிசமே வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஆனால் அங்கே ஸ்டே பண்ணல, வைக்கல. இந்த டைம் வந்து சேரிங் கிராஸ் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறோம். ரூம் பாருங்கள், 2 சோஃபா, அப்புறம் ஒரு டேபிள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, ரிமோட்ஸ்லாம் கீழே வச்சுருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் அண்ட் ஜார்ஸ் இருக்குது. பெட்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உள்ளன் பெட்ஷீட்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சைடு ஒரு மிரர் இருக்குது. பெட் பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருக்குது. இது வந்து ஹேங்கர்ஸு, பக்கத்தில் பாத்ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இட்லி, தோசை, வடை, பொங்கல்னு சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா போட் ஹவுஸ் தாங்க. இப்போ மார்னிங் 11 o'clock ஆகுது. இந்த பிளேசஸ் எதுக்குமே நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்லை, தமிழ்நாடு டூரிசமே எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவலாக போனீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போகிறது மோட்டர் போட் தான். உள்ளே போனதுக்கப்புறமே ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. இந்த பிளேஸ் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம போட் ஏரியாச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருந்தது. தண்ணி கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும்.
என்னது ஷூட்டிங் ஓ நீங்கள் தெரியுது ஆ ஓகே ஓகே மேம் இங்கே பாருங்க இந்த தமிழ் மூவியா நான் தெரியலங்கம்மா வெப் சீரியலா என்னன்னு தெரியல நேற்று இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிக்கிற மூவி வந்து ஷூட்டிங் அங்கே போயிட்டுருக்கேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில படங்கள் நானே வருவேன், அபியும் நானும் இதெல்லாம் வந்து இந்த போட் ஹவுஸில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். போட்லேருந்து வெளியில் வரும்போது அவருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எல்லாருமே 10 rupees கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது, ஆனால் எங்கேயுமே வந்து நம்மளை பர்ச்சேஸ் பண்ண விடல. கம்மியாக டைம் இருந்ததுனால நம்ம பர்ச்சேஸ்லாம் இங்கே பண்ண விடலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹார்ஸ் எல்லாம் நிற்கிது அப்படின்னு. வீடியோவோட எண்டில் வந்து நம்ம வேறு ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணியிருப்போம். இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அதே தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், சிப்ஸு, உருளைக்கிழங்கு மசால் இதெல்லாம் இருந்தது. எஸ்பெஷலி வந்து பைனாப்பிள் கேசரி வச்சுருந்தாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்க்குறதுக்காண்டி வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஈகிள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர்ஸ்லாம் இந்த சைடு இருக்குது. இதில் வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 800லேருந்து காம்போ பேக் ஆரம்பிக்குது. 3 ரைடு 800, அதுக்கப்புறம் 1000 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தைரியமாக அதில் ஏறி போகிறாங்கன்னு. இது எல்லாமே அப்படியே நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கையில் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு ரோப்பு, அதை போட்டுக்கணும். உள்ள ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 10 rupees வாங்குவாங்க. ஈவன் தோ வந்து ஏற்கனவே இவங்க பே பண்ணிட்டாலுமே வந்து நம்ம ஒரு 10 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸு, அப்புறம் கொஞ்சம் தூரம் வாக்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வந்து நம்ம அங்கேருந்து வந்து இங்கே வர வந்துட்டோம். இங்கேருந்து வந்து மவுண்டைன் வியூலாம் சூப்பராக இருக்குது. இப்போ டீ எஸ்டேட்டுக்குள்ளே போயாச்சு. டீ எப்படி ஃபார்ம் ஆச்சு, யார் இன்வென்ட் பண்ணா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஆரிஜின் ஆஃப் டீ, நீல்கிரீஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்குது. இப்போ டீ எப்படி வருது அப்படிங்கிறதுக்காண்டி டெமோ இங்கே கொடுத்துட்ருக்காங்க. The green colored tea assumes a copper red color and a fragrant smell also develops. After these changes, the tea enters the dryer. In the dryer, the tea is dried using hot air produced by a heater. Tea dry assumes a black color as seen in the market. In the tea which comes from the leaf stalk. இப்போ அங்கேருந்து ஒரு அக்கா வந்து இந்த மேலே வருதுல ஒரு பாக்ஸ், அதில் வந்து டீ வச்சு விடுறாங்க அந்த டீயோட இலையை. அது வந்து இங்கே வந்து ஒரு மெஷினில் ப்ராசஸ் ஆகி கீழே வந்து நம்ம இப்போது டவுன் ஸ்டேர்ஸ் போனோம், அங்கே கீழே வந்து இங்கே ப்ராசஸ் ஆகிற இலையெல்லாம் வந்து அங்கே விழுது. இப்போ வாங்க கீழே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் அங்கே ப்ராசஸ் ஆன விஷயங்கள்லாம் இங்கே வந்து விழுது. சரி, இலை பச்சை கலரில் தானே இருக்குது, எப்படி நமக்கு ப்ரௌன் கலரில் வந்து டீ தூள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ரவுண்டாக வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து ஹீட் கொடுக்குது. அந்த ஹீட் கொடுக்குற ப்ராசஸ்னால வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீ ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே. இங்கேருந்து ஃபுல்லாக ஹீட் இதில் சப்ளை பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸில் வந்து அது ப்ரௌன் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து டவுன் ஸ்டார்ஸ் கீழே போய் பார்த்தோன்னா அதுலேருந்து சல்லடை மாதிரி சலிச்சு கொட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டீ ஒரு சைடும், நல்ல நைஸான டீ ஒரு சைடு, இந்த மாதிரி வெரைட்டியாக கீழே கொட்டுது. இந்த டீ தயாரிக்கிறது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா டீ தூள் ஃபுல்லாக விற்கிறாங்க, அங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையா டைப்ஸ் ஆஃப் டீஸ் இருக்குது. ஒயிட் டீ, க்ரீன் டீ, மசால் டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் டீ, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஜிஞ்சர் டீ 200, இதுவும் 200. சாரி, இது லெமன் டீ போல். ஜிஞ்சர் டீ 200, இது 170, இது 200. நாங்கள் வந்து ஏலக்காய் டீ வாங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தைலம் ஃபுல்லாக விற்கிறாங்க. ஊட்டிலே ரொம்ப ஸ்பெஷலான தைலம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்க நீலகிரி தைலம். இது வந்து ஹெட் ஏக், ஃபீவர், கோல்டு, காஃப் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க.
250 ருபீஸ் ஆச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தைலம் இருக்குது அந்த போர்டில் காமிச்ச மாதிரி. ஸோ வந்தீங்கன்னா நீல்கிரி தைலம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மை ஃபேவரட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது வந்து தீம் மாதிரி ரொம்ப டீட்டெயில்டு ப்ராசஸ் மாதிரி காமிக்கல, மேலாப்பில் தான் ப்ராசஸ் இருக்குது. இது ட்ரே ஃபுல்லாகவே வந்து அவங்க வைக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீட் ப்ராசஸ் மாதிரி ஏதோ உள்ளே போயிட்டுருக்கு. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் யாரும் கொடுக்கல, நம்மளாக பார்க்குறது தான். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சின்ன சின்ன சாக்லேட் ஷாப்ஸாக இருக்குது. அதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 80 ருபீஸ், 70 ருபீஸ், 90 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து 2 டைப் ஆஃப் சாக்லேட் ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்டும் அண்ட் பிளெயின் சாக்லேட்டும் ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸ் வந்து டைரி மில்க் ஃப்ளேவர் தான் அப்படியே இருந்தது. இந்த ஃபேக்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸ்லாம் விற்கிறாங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1200 அந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்றாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸும் இருந்தது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தேன், வேஃபர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சிலது வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். கைடு வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். இதுதான் என்ட்ரன்ஸ். ரொம்ப பெரிய கார்டனுங்க, சூப்பராக இருந்தது. நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு 1 hour டைம் கொடுத்துருந்தாரு கைடு. அதுக்கப்புறம் வந்து 6:30க்கு வந்து இங்கே இருக்க எல்லா இடமுமே பிளேசஸ், மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா 6 to 6:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் பொட்டானிக்கல் கார்டன்லேயே ஹைலைட்டான இடம், கிளாஸ் ஹவுஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது, உள்ளே ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு ஃபோட்டோக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே எடுத்துக்கோங்க. சரி, இங்கே என்னென்ன கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பூலாம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ருத்ராட்சா ட்ரீ. இதில் தான் அந்த ருத்ராட்ச கொட்டை இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப பெரிய ட்ரீயாக இருந்ததுங்கண்ணே. பாருங்கள் வேறே எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. இந்த கார்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனரிஸாக வச்சுருக்காங்க. இங்கே அங்கங்கே வந்து
இருந்து நம்ம சில் பண்ணுறதுக்கான சூப்பரான பிளேஸு. இங்கே உட்காந்து சில் பண்ணோன்னா செம்மையாக இருக்குது. மவுண்டைன் வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தாச்சா? இப்போ நம்ம அப்படியே வெளியில் வர போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து 1 இயர்க்கு கூட வாடாது அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. இந்த இதுதான் அது. இப்போ வந்து நம்ம அப்படியே ஷாப்பிங் முடிச்சிடலாம். பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் ரேட்டில் இருக்குது. 150 160 ருபீஸ்லேருந்து பேக் சூப்பராக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் தான் நம்ம ஃபுல்லாகவே ஷாப் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பேக்குக்குன்னே ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேக்கரிஸ் இருந்தது. அங்கே வந்து 2 டைப் ஆஃப் வர்க்கி விற்றாங்க. ஒன்று வந்து ஓவர் ஸ்வீட்டு, இன்னொன்று நார்மல் ஸ்வீட் வர்க்கி. ஒரு பேக் வந்து 90 ருபீஸ். நம்ம ரெண்டுமே வாங்கிட்டோம். இப்போது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்வெட்டர்ஸ், உள்ளன் ஷால்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. How much? 400. Is there any other variety? 450. இது பார்க்கலாம். இது வந்து 380 ரூபா. இது கிரீன் இது இது 380. இது தட்டா எடுங்க, எடுத்தாரா? பாஸ்போர்ட் ஸ்லோ டிஷ். ஓகே அம்மா. கலர் இங்க பாரு, இவ்வளோதான் இருக்கா? டார்க் கலர்ஸ். இது எல்லாம் டார்க் தாம்மா. இங்க பாரு, ஆளுக்கே தெரியல எல்லாமே. அதில் ஸ்டோல் டைப் ஷால் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி கனமாக இருக்கு. அது நார்மல் டைப் ஷால். பந்தி பை மாதிரி இது போட்டு உட்காந்துக்கிறோம். கனமாக இருக்கா? பஸ்ஸில் சும்மா போத்திக்கிறது. அது ஓகேவா? சென்னையிலேருந்து இங்கே வர்றோம். டேமேஜ் இல்லை, நல்லா செல் பண்ணுங்க. சரி, நான் அங்கே ஜாக்கெட்ல 1150 1200. ஓகே. அது வந்து ரெயின்கோ ப்ளஸ் ஜர்க்கின். குள்ளூர்க்கு போடிக்கலாம், மாலைக்கு போடிக்கலாம். காமிங்க. யாருக்கு சைஸ்? பாப்பா உங்களுக்கு சைஸா? அங்கேயே அந்த இந்த மாதிரி இன்சைட்ல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலும் ஜாக்கெட்டும் வாங்கினோம். கிளாத் சூப்பராக இருந்தது, உள்ளன். அங்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பிளாங்கெட்ஸ் இதெல்லாமே விற்கிது. இப்போ நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஜர்க்கின்லாம் 750 ருபீஸ் தான். அப்படியே நம்ம ஷாப்பிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கரிஸும் ஸ்வெட்டர் ஷாப்ஸும் தான் இருந்தது. இப்போ நம்ம அப்படியே ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பம், பொங்கல், இட்லி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. ஓகே, நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. இன்றைக்கி டே இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எந்தெந்த பிளேசஸ்லாம் கூட்டு போகிறாங்க, அது எப்படி இருக்குது, இந்த டூரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஒரு லைக்கை தட்டி விட்டு இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மினி டூர் vlogs-அ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.